विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत। निराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। अथ जुहोमि। नम आदित्येभ्यश्च विश्वेभ्यश्च देवेभ्यः दिविक्षिद्भ्यः लोकक्षिद्भ्यः लोकं मे यजमानाय विन्दत। एष वै यजमानस्य लोकः। एतास्मि अत्र यजमानः परस्तादायुषः स्वाहापहतः परिघमिति उक्तोत्तिष्ठति। तस्मादित्याश्च विश्वे च देवास्तृतीयसवनं सम्प्रयजन्ति। एषः वै यज्ञस्य मात्रां वेद य एवं वेद य एवं वेद। ஆதித்ய தெய்வத்தை உபாசிக்கிறது சாயம் வேளையில. காத்தாலையில வசு, மத்தியந்தினத்துல ருத்ரன், சாயந்திரம் செய்கின்றது ஆதித்யனையும் விஸ்வதேவரையும் உபாசிக்கிறது. இங்க உபாசனையாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, நித்தியம் பண்ணக்கூடிய அக்னிஹோத்ராதி கர்மாக்களில் தனியாக ஒரு உபாசன மந்திரம் இங்க சொல்லப்படுறது. உபாசன மந்திரம் இல்ல, உபாசன கிரமம். அதுல சாம ஹோம மந்திரம் மூணாக பிரிச்சு இங்க சொல்லிட்டு வந்தது. இந்த கார்கபத்தியம், ஆகவனியம், இது மாதிரி அக்னிகளுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு வடக்க பார்த்து எப்படி உபாசிக்கணும், எப்படி தியானம் பண்ணணும், அதெல்லாம் இந்த இடத்துல சொல்லப்பட்டது. அதுல கடைசியாக இந்த ஆதித்யம் வைஸ்வதேவத்துக்கு விஸ்வதேவாக அவர்களை உபாசிக்கிறது. ஆகவனீயஸ்ய உதங்முகா உபவிஷ்ய, ஆகவனிய அக்னிக்கு அருகில வடக்க பார்த்து ஆகவனிய
பார்த்து உட்கார்ந்து கொண்டு சஹா ஆதித்ய தெய்வதம் ஆதித்யம் வைஸ்வதேவம் ச சாம அவிகாயத்தி வைஸ்வதேவ சாமம் ஆதித்ய சாமன்ற சாமங்களை கானம் பண்ணணும். கிரமேண ஸ்வராஜ்யாய சாம்ராஜ்யாய இந்த சாம்ராஜ்யத்தை அடையறதுக்காக கிரமேண இந்த மாதிரி அந்த சாமத்தை கானம் பண்ணணும்னு சொல்றது. அத ஜுஹோதி நம ஆதித்யேபியஸ்ச விஸ்வேபியஸ்ச தேவேபியா திவிக்ஷித்பியோ லோகக்ஷித்பியோ திவி லோகம் தேவலோகம் இருக்கே தேவலோகத்தை ஆளுகின்றவர்களாக எஜமானாய என்னத்துக்காக பிரார்த்தனைன்னா ஏஷவை எஜமானஸ்ய லோகா ஏதாஸ்மி அத்திர யஜமானः பரஸ்தாதாயுஷः ஸ்வாஹா அபஹத பரிகம் இதி உக்தோ உத்திஷ்டதி. இந்த திவி லோகம் இருக்கே இந்த லோகத்துல என்னுடைய தேகம் விழுந்ததுக்கு அப்புறம் ஆயுஷ பரஸ்தாத்து என்னோட ஆயுஷ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லோகங்களுக்கான வழியை மறைச்சென்றிருக்கக்கூடிய கதவுகளை நீங்கள் உடைச்செறியணும்னு இங்க பிரார்த்திக்கணும். அதே மாதிரி எப்படி மற்ற 2 பேர்கிட்டையும் பிரார்த்தனை இருந்ததோ அப்படி இங்க விந்தத அபஹத இது பகுவச்சன மாத்திரம் விசேஷா. அங்கெல்லாம் ஏகவச்சனம், இந்த இடத்துல பகுவச்சனம். ஏன் இங்க ஆதித்ய விஸ்வதேவன் இருக்கிறதுனால யஜமானம் து ஏதது ஏதாஸ்மியத்திர யஜமான இத்தியாதி லிங்காத்து. தஸ்மா ஆதித்யா அப்படி பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது? ஆதித்யாக விஸ்வேஜ தேவாக திருத்தீய சவனம் சம்பிரயஜந்தி ஏஷவை யஜ்ஞஸ்ய மாத்திராம் வேத. அந்த மாதிரி உபாசிக்கும் பொழுது இந்த தேவர்கள் அவர்கள் இந்த லோகங்களை தருவிக்கிறார்கள். ஏவம் விது யதோக்தஸ்ய சாமாதேகே வித்வானே. அந்த மாதிரி சாமங்களை தெரிந்து கொண்டு உபாசிக்கிறவன் யஜ்ஞஸ்ய மாத்திராம் யஜ்ஞ யாதாத்மியம் வேத. யஜ்ஞத்தினுடைய தன்மை என்ன, எப்படி உபாசிக்கணும் அப்படிங்கிறத முழுதாக அறிந்தவன் ஆகிறான் அப்படின்னு சொல்றது. ஸோ வெறுமன அந்த காரியம் பண்ணா மட்டும் போராது, அதோட சேர்த்து இந்த மாதிரி உபாசிக்கும் பொழுதுதான் எஜமானனுக்கான லோகங்கள் கிடைக்கும்ன்றது தாத்பரியம். ஏவம் வேத இதி த்விருக்தி அத்தியாய பரிசமாப்தி அர்த்தா. 2வது அத்தியாயம் பூர்த்தி ஆறதுனால ஏவம் வேத ஏவம் வேதன்னு 2 தடவை சொல்லியிருக்குன்னு சொல்றார். இது சதுர்விம்ச கண்ட பாஷ்யம். இது ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியஸ்ய ஸ்ரீ கோவிந்த பகவத் பூஜ்யபாத சிஷ்யஸ்ய ஸ்ரீமதே சங்கர பகவதः கிருதௌ சாந்தோக்கியோபனிஷத் பாஷ்யே த்விதீயோத்தியாயः சமாப்தः. 2வது அத்தியாயம் ஆச்சாரியர்கள் பாஷ்யத்தோட பூர்த்தி ஆறுது. அத்த திருத்தீயோத்தியாயः பிரதம கண்டः. 3வது அத்தியாயம் முதல் கண்டம். அசௌ ஆதித்யः இத்யாதி அத்தியாயாரம்பே சம்பந்தः அதீத அனந்தர அத்தியாயாந்தே உக்தம் யஜ்ஞஸ்ய மாத்ராம் வேத இதி யஜ்ஞ விஷயானி ச சாமஹோம மந்திரோத்தானானி விதிஷ்டபலப்பிராப்தயே யஜ்ஞாங்கபூதானி உபதிஷ்டானி சர்வயஜ்ஞானாம் ச காரியநிர்வృத்திரூபः சவிதா மஹத்யா ஸ்ரியா தீப்யதே. स एषः सर्वप्राणिकर्मफलभूतः प्रत्यक्षं सर्वैः उपजीव्यते. अतः यज्ञव्यपदेशानन्तरं तत्कार्यभूतसवितृविषयम् उपासनं सर्वपुरुषार्थेभ्यः श्रेष्ठतमफलं विधास्यामि इति एवम् आरभ्यते श्रुतिः. असौ आदित्यो देवमधूतस्य द्यौरेव तिरश्चीनवंशः अन्तरिक्षम् अपूपः மரீச்சயः புத்திராः. இந்த கண்டத்தை இந்த அத்தியாய ஆரம்பத்துல பாஷ்யக்காரர் சம்பந்தம் சொல்றார். அசௌவா ஆதித்யா, அசௌவா ஆதித்யோ பிரம்ம. நமக்கு ரொம்ப ஃபேமஸ் யூசேஜ் சந்தியாவந்தனத்துல இந்த இடத்துல அசௌவா ஆதித்யா அப்படின்னு சாந்தோக்கியம் இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறது. இந்த ஆதித்யன்
ஆதித்யோபாசனை. ஆதித்யனை இங்க கொஞ்சம் வித்தியாசமா உபாசிக்கிறது. இதுக்கு ஒரு இமேஜரிலாம் கொடுத்து ஆதித்யோபாசனை இங்க காண்பிக்கப்பட போறது. இதுக்கான சம்பந்தம் என்ன அப்படின்னு பாஷ்யக்காரரே ஆரம்பிக்கிறார். அசௌவா ஆதித்யா இத்தியாதி அத்தியாய ஆரம்பே சம்பந்தா. இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது போன அத்தியாயங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் எப்படி இது திடீர்னு ஆதித்யனுக்கு வருது அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையோ, அதனால சம்பந்தம் கொடுக்கிறார். அதீத அனந்தர அத்தியாய அந்தே. அதீத அனந்தரம், அதீதம்னா நிறைவுற்ற, அனந்தரம்னா இப்போ இம்மிடியட்லி பிஃபோர்னு அர்த்தம். அதீத அனந்தர, அந்தரம் இல்லாமல், இதுக்கு ஜஸ்ட் பிஃபோர். அத்தியாய அப்படி இருக்கிற அத்தியாயத்துக்கு அந்தே முடிவில், போன அத்தியாயத்தோட கடைசியில உக்தம் என்ன சொல்லப்பட்டது? யஜ்ஞஸ்ய மாத்ரா மாத்ராம் வேத. யஜ்ஞத்தை சரியாக புரிந்தவன் அர்த்தம். மாத்திரான அளவு. அளவுன்னா ஒரு யஜ்ஞத்துல எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு விட்டான்னு அர்த்தம். யஜ்ஞம் வெறும்ன பண்றதுக்கு மட்டும் சாதாரண கிரியையை மட்டும் தெரிஞ்சுட்டான்னா ஒரு அளவு. அந்த கிரியா காரியத்தை தாண்டி எதை உபாசிக்கணும், எந்த சாமத்தை அதுக்கு முன்னாடி பாடணும், எதை சங்கல்பிச்சுக்கணும், எந்த தேவதைய உத்தேசிக்கணும், அவர்கிட்ட என்ன பிரார்த்திக்கணும், இது எல்லாத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறது தானே போன அத்தியாயத்துல சொல்லப்பட்டது. சாதாரணமா நீ 3 வேளையும் பண்ணக்கூடிய அக்னிஹோத்திரத்துல இத ஏன்னா நீ சாதாரணமா அக்னிஹோத்திரம் பண்ணும் பொழுது என்ன பண்ற? வசுருத்ர ஆதித்ய விஸ்வதேவர்களுக்கான லோகங்களை அவர்களுக்கு பெற்று தரத்துக்காக யஜ்ஞம் பண்ற. அதோடு கூட எஜமானனுக்கு அடைய வேண்டியதையும் சேர்த்து பிரார்த்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இங்க சொல்லித்து. அக்னி கிட்ட நீ இந்த லோகத்தை நீ வசுக்கு பெற்று கொடுக்குற மாதிரி எனக்கும் பெற்று கொடுன்னு அக்னிகிட்ட பிரார்த்தனை, அப்புறம் வாயுட்ட பிரார்த்தனை, அப்புறம் ஆதித்யன்ட்ட பிரார்த்தனை. நம்ம பொதுவா இந்த ஹோமங்கள்லாம் பண்ணும் பொழுது ஒரு ஆஜ்யம் அக்னயே ஸ்வாஹா, அக்னயே தன்னமமா, வாயவே ஸ்வாஹா, வாயவே தன்னமமா, ஆதித்யாய ஸ்வாஹா சொல்ற மூலியம். அந்த அக்னி வாயு ஆதித்யன் தான் பிரதானம். அந்த 3 பேரை உத்தேசித்து காத்தால மத்தியந்தினம் சாயம் இந்த மாதிரி லோகங்களை எனக்கு பெற்று கொடுன்னு உபாசின்னு சொல்லித்து. அப்ப இதெல்லாம் யஜ்ஞ விஷயத்துல ஒரு பூர்த்தியை கொண்டு வர்றதுனால யஜ்ஞஸ்ய மாத்ராம் வேத. யஜ்ஞத்தை முழுசா தெரிஞ்சுக்கணும்னா எப்படி பண்ணணும்னு அதீதானந்தராத்தியாயம் அந்தத்துல சொல்லப்பட்டது. யஜ்ஞ விஷயானிச்ச சாம ஹோம மந்திர உத்தானானி விசிஷ்ட பல பிராப்தையே யஜ்ஞாங்கபூதானி உபதிஷ்டானி. யஜ்ஞத்துக்கு அங்கபூதமாக இந்த சாமஹோம மந்திரங்கள் சொல்லும் பொழுது விசிஷ்ட பலம் கிடைக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. அப்போ யஜ்ஞத்தினுடைய ஒரு கம்ப்ளீட்னஸ் அச்சீவ் ஆயிடுது. ஆனா இந்த யஜ்ஞங்களுக்கெல்லாம் பிரதான பலன் எதுன்னா சவிதா. அங்கதான் கனெக்ஷன் கொடுக்கிறார். சர்வ யஜ்ஞானாம் ச காரிய நிர்வத்தி ரூபா சவிதா மகத்யா ஸ்ரீயா தீப்யதே. சர்வ யஜ்ஞானாம் எல்லா யஜ்ஞங்களையும் காரிய நிர்வத்தி ரூபா, எல்லாத்துக்குமான காரியத்தை நடத்துறதுக்கு எது பிரதானம்? சவிதா, சூரியன் தான். இப்ப நம்ம பிராத்தகா மாத்தியந்தினம் சாயங்காலம்னு சொல்றோம். அதுவே சூரியனுடைய ஒரு நிலையில தானே அது நடக்கிறது. அடுத்தது இந்த சூரியனே பலன்னு சொல்ல போறது. இப்போ அடுத்ததே ச ஏஷா சர்வ பிராணி கர்ம பலபூதா பிரத்யக்ஷம் சர்வைஹி உபஜீவியதே. சூரியன் தான் புண்ணிய கர்ம எல்லா பிராணிகளுடைய கர்ம பலபூதமாக இருக்கு. ஏன் அதுதான் கர்ம பலபூதமாக இருக்குன்னா, உனக்கு
கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சூரியன்லேருந்து தான் கிடைக்கிறது இல்லையா? சூரியன் தான் நம்ம உயிருக்கே ஆதாரமாக இருக்கு, எல்லா ஜீவராசிக்கும். நம்ம சாப்பாடு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சாப்பாடு சூரியன்லேருந்து வருது, பிராணன் சூரியன்லேருந்து வருது, நமக்கு எனர்ஜி சூரியன்லேருந்து வருது, லைட்டு சூரியன்லேருந்து வருது, தண்ணி சூரியன்லேருந்து வருது. எல்லாமே சூரியன் தான். நாளை நிர்ணயம் பண்றது சூரியன் தான். தண்ணி சூரியன்லேருந்து எப்படி வருதுன்னா, மழையினால வருது. அதுக்காக சொல்றேன். எவாபரேட் ஆகி அது மழையாகி டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது சூரியனால தானே. எனர்ஜி, ஹீட்டு எல்லாத்துக்கும் சோர்ஸ் சூரியன் தான். அப்போ நம்ம யஜ்ஞத்தினால என்ன பிரார்த்திக்க போறோம்? எனக்கு மழை வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு சக்தி வேணும், இதுதானே பிரார்த்திக்கிறோம். அது யாரா கொடுக்கறது? சூரியனாக வந்து தானே அது நமக்கு கொடுக்கப்படுறது. சூரிய ரூபமாக தான் நாம் செய்கின்ற கர்மாவிற்கு பலன் கிடைக்கிறது. அப்போ சயேஷா சர்வ பிராணி கர்ம பலபூதா. எல்லா பிராணிகளினுடைய கர்மாவினுடைய புண்ணிய கர்மாவினுடைய பலனாக சூரிய பகவான் தான் இருக்கார். பிரத்யக்ஷம் சர்வைஹி உபஜீவியதே. அதை அண்டிதானே எல்லாம் வாழறது. அதனாலதான் இந்த இடத்துல சர்வ யஜ்ஞானாம் ச காரிய நிவர்த்தி ரூபா சவிதா. எல்லா காரியத்திற்கும் பலன் கொடுப்பவராக சவிதா. சவிதா வழியாக தான் பலன் பெறப்படுறது. மகத்யா ஸ்ரீயா தீபியதே. மகத்தான பிரகாசமாக விளங்கின்னு இருக்கு சூரியன். ஸ்ரீனா யசஸ், ஸ்ரீனா வெல்த்தும் எல்லாம் தான். அத்தஹா யஜ்ஞ வியபதேசானந்தரம். அதனால யஜ்ஞத்தை பத்தி சொல்லி முடிச்ச உடனே சூரியனை சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்றார் பாஷ்யக்காரர். யஜ்ஞ வியபதேசானந்தரம், வியபதேசம்னா உபதேசம், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தற்காரிய பூத, அதனுடைய காரியமாக இருக்கிறது, யஜ்ஞ காரியமா இருக்கிறது எது? சவிதா. சவித்ரி விஷயம் உபாசனம் சர்வ புருஷார்த்தேபியா. சூரியோபாசனை சர்வ இத மாதிரி ஏற்கனவே ஆதித்ய உபாசனை ஆயிடுத்தே போன 2 அத்தியாயங்கள்ல. இது ரொம்ப வித்தியாசமா ஒரு உபாசனை. இங்க தேன் கூடு, தேன் அடை, தேனியினுடைய அடை மாதிரி சூரியன் ஒரு உபாசனை. இங்க சர்வ புருஷார்த்தேபியா சிரேஷ்டதம பலம். எல்லா புருஷார்த்தங்களிலும் உயர்வான பலத்தை விதாஸ்யாமி இத்யேவம் ஆரப்யதே ஸ்ருதி. ஒரு உயர்வான பலத்தை நான் கொடுக்கிறேன்னு ஸ்ருதி சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறதாம். ஆரப்யதே ஸ்ருதி. இங்க பார்த்தா ஸ்ருதி வந்து பர்சானிஃபைடு தான். ஸ்ருதி சொல்றது, ஸ்ருதி இதுக்காக இது ஆரம்பிக்கிறது, ஸ்ருதி இப்படி பேசுறது. ஸ்ருதிய வேதத்தை வந்து ஈஸ்வரன் மாதிரி ஒரு பர்சானிஃபிகேஷனா தான் பாஷ்யக்காரர் வந்து கொண்டு போறாரு எல்லா இடத்துலையும். பார்த்தா ஸ்ருதியில இப்படி சொல்லி இருக்குன்னு சொல்றது இல்லை. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வேதத்துல இப்படி சொல்லி இருக்குங்கிறது வேற, வேதம் இப்படி சொல்றதுங்கிறது வேற. அந்த பாவம் வேற, விஷயம் ஒண்ணுதான். பட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஸ்ருதி. சர்வ புருஷார்த்தேபியா சிரேஷ்டதம பலம் விதாஸ்யாமி. நான் இதை செய்வேன், செய்கிறேன் என்பதாக ஸ்ருதி ஆரம்பிக்கிறாள் அப்படின்னு. சஹஸ்ர மாதா இவன்னு ஒரு இடத்துல சொல்றார் பாஷ்யக்காரர். நான் உனக்கு இதை கொடுக்கறேன்டா அப்படின்னு ஸ்ருதியானவள் இங்க சொல்றான். அசௌவா ஆதித்யா. இந்த ஆதித்யன் இருக்கே அசௌ, ஏன்னா ஆதித்யன் எங்க இருக்கு? அங்க இருக்குன்னு நம்ம சொல்றோம், எங்கேயோ ஒரு தள்ளி. சூரியன்றது சூரியனுடைய கிரணங்களை உட்பட்டது தானே சூரியன். சூரியன்றது ஒரு தனி, அதோட சென்டர் வேணா எங்கேயோ இருக்கே ஒழிய, சூரியன்றது அதனுடைய ரேஸ் இன்க்ளூடட்னு எடுத்துட்டோம்னா நம்ம உடம்பு வரைக்கும் சூரியன் டச் பண்ணிட்டு தானே இருக்கார் பகல்ல.
அப்போ நம்ம சூரியனுக்கு உள்ளதான் நம்ம இருக்கோம். சூரியனுடைய ஸ்கோப் ரேஞ்சுக்குள்ளதான் நம்ம இருக்கோம். அதனால அசவுன்ற பதம் தான் சூரியனுக்கு. இதோ இந்த சூரியன், அந்த சூரியன் தேவ மது, தேவர்களுக்கெல்லாம் தேன் அப்படிங்கிறதா ஸ்ருதியே சொல்லுது. தேவ மது. ஏன்னா சூரியனாலதான் நாள் அகனியே. அந்த அகனி பேஸ் பண்ணி தான் கர்மா. எல்லா கர்மா விஷயங்களும் சூரியனை ஆதாரமா வச்சுதானே இந்த காலத்துல, இந்த நேரத்துல, இந்த அக்னினால நீ வசுக்களுக்கோ ருத்ரனுக்கோ ஆதித்யனுக்கோ ஹோமம் பண்ற அப்படிங்கிற பொழுது சூரியனை ஆதாரமா வச்சு, அப்ப சூரியன் வழியாக தான் தேவர்களுக்கு தான் கிடைக்குது. அதனால தேவ மதுன்னு சொல்லுது இங்க வேதம். அசௌவா ஆதித்யா தேவ மது தஸ்ய தியௌஹு ஏவ திரஸ்சீன வம்சः அந்தரிக்ஷம் அபூபः மரீச்சயः புத்திராः. அந்த மது அடர், அந்த தேன் இருக்கே, அந்த தேன் ஒரு தேன் அடையில இருக்கு. அபூபகா, அபூபகன்னா ஆப்பம், அப்பம்னு சொல்றோமே அடை. தேன் அடை இருக்குல்ல, தேனீயினுடைய கூடு, ஓட்ட ஓட்டையா ஹனி பீ ஹைவ், அதுதான் அப்பூபகா. நம்ம அப்பத்துக்கும் அப்பூப்பம்னு தான் பேரு. அந்த அப்பூப்பம் ஆதித்யன் தான் தேன், தேவர்களுக்கான தேன். அந்த தேன் எங்க இருக்கு? ஒரு தேன் அடையில தானே இருக்கு. அது எதுன்னா அந்தரிக்ஷம், ஆகாசம்ன்ற இந்த ஸ்பேஸ் இருக்கே, அந்த அடை முழுக்க தேன் நிரம்பி இருக்கு, சூரியனோட கிரணங்கள் மாதிரி. சூரியன் பிரதானமா நடுவுல ஒரு இடத்துல இருந்தாலும் எல்லா இடத்துலயும் கூட இருக்கு. அதனால அந்த தேனாக இந்த ஆகாசம்ன்ற அடை இருக்கே, தேன் அடையில அந்த சூரியன் இருக்கான். இது ஒரு இலஸ்ட்ரேஷன் தான், புரிஞ்சுக்கிறதுக்காக, தியானம் பண்றதுக்காக. அந்த தியௌஹு, தியௌனா ஹெவன்ஸ், திவி, 3 லோகம் தானே, பிருத்திவி லோகம், அந்தரிக்ஷ லோகம், தேவர் லோகம். ஸோ பிருத்திவி நமக்கு தெரியும், அப்புறம் இருக்கிறது ஸ்பேஸ். அதுக்கு மேல அந்த கேர்வா ஒரு எண்டு தெரியறது இல்லை ஸ்பேஸ். அதுக்கு அப்பாலா இருக்கிறத தேவர்லோகம் அப்படின்னு எடுத்துக்கிறது. ஸ்பேஸை தாண்டி இருக்கிற நம்ம விசிபிள் ஸ்பேஸ் இருக்கே, அதை தாண்டி இருக்கிற இடங்கள் தேவர்லோகம். இதை மனசுல வச்சுக்கணும், ஏன்னா இந்த இமேஜரி அப்பதான் நமக்கு புரியும். அந்த தேவர்லோகம், அதுலதான் இந்த ஆகாசம் தொங்கின்னு இருக்கு. விஜுவலைசேஷன். ஆகாசம் எங்க தொங்குறது? அதுக்கு மேல இருக்கிற தேவர்லோகத்துல. அந்த தியௌஹு திரஸ்சீனம், கிராஸ் பார், குறுக்க ஓடக்கூடிய திரஸ்சீன வம்சா. தேன் அடை எங்க தொங்கும்? ஏதோ ஒரு மரத்துல குறுக்க நீட்டமா ஓடுற கிளையில தானே தேன் அடை தொங்க போறது. ஒரு மரத்துல இருக்கிற தேன் அடைய விஜுவலைஸ் பண்றோம். தேனி அடை, அது ஒரு குச்சி இருக்கு, வளைஞ்ச ஒரு பிரான்ச்சு, அதுல அந்த அடை தொங்குது. அதுக்குள்ள தேன் இருக்கு, தேனீக்கள் இருக்கு. இதே சமஷ்டியில பார்க்கும் பொழுது அந்த மரக்கிளை மாதிரி, குறுக்க ஓடுகின்ற கம்பு மாதிரி எதுன்னா தேவர்லோகம் அப்படின்னு பார்க்க சொல்லுது வேதம். தேவரேவ திரஸ்சீன வம்சா. திரஸ்சீனா திரியக்குன்னா குறுக்க போறதுன்னு அர்த்தம். நீட்டு வாக்குல போகக்கூடிய வம்சம்னா ஒரு கம்பு. அதுல இந்த ஆகாசம், அந்தரிக்ஷம்ன்ற
தேன் அடை வந்து தொங்கறது. அபூபஹா அந்தரிக்ஷம். அந்த தேன் அடையில நிறைய ஹோலா இருக்கும் இல்லையோ, அந்த ஹோல்ல எல்லாம் என்ன இருக்கும் தேன் அடையில? இந்த குக்கூனு லாவா இதெல்லாம் இருக்கும். தேனீயினுடைய ஒரு ஃபார்மேஷன். தேனீ வந்து அதனுடைய குட்டின்னு சொல்லலாம் இல்லையா? அதனால இங்க மரீச்சயஹா புத்திராஹான்னு இங்க ஸ்ருதி சொல்றது. கிரணங்களே புத்திரர்கள். ஆனா அப்ப ஏன் குக்கூன் லாவான்னு சொல்றோம்? ஏன்னா இந்த இடத்துல இந்த கிரணங்கள் கூட பாஷ்யக்காரர் என்ன சொல்ற போறார்? ஆபஹா பௌமாஹா சவித்ரா குத்ரஹா கவித்ரா கிருஷ்டாஹ. அதாவது சூரியனுடைய கிரணங்கள்ல வந்து வேப்பர் வேற இருக்கான். எவாபரேட்டட் வாட்டர் கண்டென்ட் பார்ட்டிகிள்ஸ், வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கணும், ஹியூமிடிட்டி. அந்த வேப்பர் கண்டென்ட் வந்து ஒரு கிரணத்தையும் கவர் பண்ற மாதிரி இருக்கு. அதனால இந்த குக்கூன் லாவா மாதிரி சூரியனுடைய கிரணங்கள் என்வலப்ட் இன் வேப்பர். அந்த மாதிரி அப்போ இப்போ புரியுறது இல்லையா? அடை வந்து ஆகாசம், அது தொங்குற இடம் கம்பு வந்து தியோர்லோகம். அந்த தேன் அடையில இருக்கிற நாடிகள் இருக்க ஓட்டை, அந்த ஓட்டையில இருக்கிறது அந்த ஓட்டைக்கு சமமா இந்த ஆகாசத்துல அந்த ஓட்டையில இருக்கக்கூடிய குக்கூன் லாவா மாதிரி இந்த இடத்துல சூரிய கிரணங்கள் வாட்டர் வேப்பரால கவர் ஆகியிருக்கு. அதுக்கு நடுவுல தேனாக சூரியனுடைய பிரசன்ஸ். இதுதான் இமேஜரி. இது இன்னும் ஃபர்தர் சொல்லிட்டு போறது. முதல்ல இதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். அசௌவா ஆதித்யா தேவமது இத்தியாதி தேவானாம் மோதனாத் மது இவ மது அசௌ ஆதித்யா. தேவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கிறதுனால், தேன் வந்து எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது இல்ல. தேன் பிடிக்காதுன்னு சொல்றவங்க ரொம்ப கம்மி. ஏன்னா தேனினுடைய ஒரு சுவை. அதனால இங்க தேவானாம் மோதனாத் சந்தோஷத்தை கொடுக்கறதுனாலன்னு அர்த்தம். மோதனம்னா முதா முதா கராத்த மோதகம். மோதகம்னு அதனால்தான் பேரு. ஆனந்த ஸ்வரூபம்னு பகவானுடைய தன்மை. விக்னேஸ்வரரை கராத்த மோதகம், கையில இருக்கிறதும் மோதகம், அவருமே ஃபில்ஸ் வித் ஆனந்தம். அதனால மோதம் பிரமோதம் இதெல்லாம் வார்த்தைகள் ஆனந்தத்தை சொல்றது. தேவானாம் மோதனாத் மது இவ மது, தேனை போன்று, தேனுக்கு சமம்னு அர்த்தம். தேன்னு சொன்னா லைக் ஹனி. இது சந்தோஷத்தை கொடுக்கறதுனால யாரு? இந்த ஆதித்யன். அதனால தேவ மது. தேவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சூரியன் மது தான். சூரியன் வந்து வரலைன்னாலே ஒரு டல் அடிக்கும், மேகத்துக்கு பின்னாடி இருந்தா. அதனாலதான் உதைனம் கோபா அதிருஷன் அதிருஷன் உத ஹாரியான்னு சொல்றது வேதம். உதைனம் கோபா மிருடயாதினா உதைனம் விஸ்வாபூதானி சதிருஷ்டோ மிருடயாதினா வஸ்வாதீனாம் ச மோதன ஹேதுத்வம் வக்ஷ்யதி சர்வயஜ்ஞ பல ரூபத்வாத் ஆதித்யஸ்ய. வஸ்வாதி தேவானாம்ன்றத இங்க பாஷ்யக்காரர் திருப்பியும் வஸ்வாதீனாம், வசு முதலான தேவர்கள். அந்த தேவர்களுக்கு எல்லாருக்கும் மோதனமாக சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கா ஒரு காரணமா எப்படி இருக்கு சூரியன்? சர்வ யஜ்ஞ பல ரூபத்வாத் ஆதித்யஸ்ய. எல்லா யஜ்ஞங்களுக்கும் பல ரூபமாக இருக்கிறது ஆதித்யன்றதுனால். கதம் மதுத்வம் இதி ஆக, இந்த மது அடை விஷயத்துல எப்படி அது இருக்கு? அதுதான் இங்க பாஷ்யக்காரர் எக்ஸ்பிளைன் பண்றார். தஸ்ய மதுனஹா
द्यौः एव भ्रमरस्यैव मधुनः तिरश्चीनवंशः तिरश्चीनश्च असौ वंशश्चेति तिरश्चीनवंशः तिर्यग्गता इव द्यौः लक्ष्यते. எப்படி அந்த மதுத்துவம்? மது பிரமரி, பிரமரினா அதான் தேனி, அதனுடைய கூடு இருக்கே, அந்த மாதிரி தியௌஹு அந்த கூட்டுக்கு திரஸ்சீன வம்சா, திரஹானா திரியக்கு, திரியக்கதா குறுக்க போகின்ற, தியௌஹு குறுக்க போகின்ற வம்சம் மாதிரி, வம்சம்னா கிளை மாதிரி, அந்த கிளை மாதிரி எது இருக்கு? தியௌஹு திவிலோகங்கள் இருக்கு அப்படின்னு லட்சியத்தை அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணு. அப்படி மீதி நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.